மதுரை டிபிஆரில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கிற அரசாங்கம் அப்படி டிபிஆர் சப்மிட் பண்ணுமா எனக்கு தெரில. இது ஒரு சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு அந்த டிபிஆரே போதுமானது. அதில் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த எலக்ட்ரானிக் பஸ்ஸு ஸ்கீம் அதுவே கூட போதுமானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெட்ரோவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாமா சொல்லுங்கள்? ஒரு சென்சிபிள் கவர்மெண்ட்டு இதை செய்யுமா? செஞ்சிருக்கு. அதனால தான் சொன்னேன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் இட்ஸ் எ சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட். ஏங்க அந்த பஸ்ஸுகள் இது வரைக்கும் அது மட்டும் இல்லை, அது 100% சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம். இந்த பஸ் எல்லாம் அந்த பஸ்ஸு ஸ்கீமை பயன்படுத்தாத ஒரே மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. என்ன கேவலமாக இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க அந்த பஸ்ஸு போதுமானதுன்னு. அப்போ பஸ்ஸை வாங்க வேண்டியதானே? அப்போ எதுக்கு மெட்ரோ ரிப்போர்ட் அனுப்புகிறீங்க? சரியா, உங்களுக்கு பேசிக் சென்ஸு மெட்ரோ ரிப்போர்ட்லையாவது அதை போடாமல் இருந்திருக்கலாம்ல. இந்த அரசாங்கம் இது ஒரு தரிகட்ட அரசாங்கம். இதுக்கு ஒரு சென்சிபிலிட்டிஸே கிடையாது, இர்ரெஸ்பான்சிபிள். அதுக்கு மதுரை மெட்ரோ உதாரணம். சரி, நீங்கள் அதை பார்லிமெண்ட்டில் கிளப்பங்களேன், பதில் சொல்ல போகிறோம். இப்போ கவர்னர் அவர் திருவாரூருக்கு கலைஞருடைய பெயர் வைக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு, திருப்பி அனுப்பியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்லேருந்து இந்த தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா? எல்லாம் கருணாநிதி தானா? எல்லா ஊர்லேயும் கருணாநிதிக்கு சிலை, எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர். வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்ன்னு கேட்குறேன் நான். சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்கள், தியாகிகள் பேரை வைங்க, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பேரை வைங்க. அந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு ராஜராஜ சோழன் மாவட்டம், இல்லை ராஜேந்திர சோழன் மாவட்டம் வையுங்க. என்னையா தமிழ்நாடு ஒரு குடும்பத்துக்கே தத்தெழுத்து கொடுத்தாச்சா? அதுவும் ஊழல் குடும்பம். எப்படி பீகார் தேர்தலில் லல்லு குடும்பம் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியப்பட்டதோ, அப்படி தமிழ்நாட்டில் இந்த ஊழல் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி புடுங்கி வீசப்படும். அவ்வளவு கேவலமான ஆட்சி. அதனால தப்பொன்னும் இல்லைங்கிறேன்னா, ஐ டோன்ட் நோ தி ரீசன் பிஹைண்ட். அதான் இருந்தாலும் இன்னும் எல்லாமே கருணாநிதியா? எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சிலையா? எதுக்கு மக்கள் பணத்தை செலவு பண்ணி? இந்த அராஜகம், இந்த அராஜகத்துக்கு முடிவு வேணும்.